மேடம் என்ன சொல்கிறாங்கோ அவங்க விஷயம் கொடுத்தாலும் சாப்பிட்றோம், சோறு போட்டாலும் தூங்குறோம். மேடம் என்ன சொல்கிறாங்கோ அவங்க விஷயம் கொடுத்தாலும் சாப்பிட்றோம், சோறு போட்டாலும் தூங்குறோம். எல்லாரும் மார்க்கெட்டு சேர்ந்து வாங்குவான்னு சொல்லி இருக்குது. யார் சொன்னது? ரூபா மேடம் வீடியோவோட இருக்குது. என்ன என்ன ஹிந்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஹிந்தியில் தான் பேசினேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அனாவசியமாக பேசியிருந்தாங்க. நான் அங்கேருந்து இங்கே வரலன்னு. யார் பேசினது? வள்ளல் என்ன சொல்லியிருந்தாரு, இங்கே 1000 பேர் ஒருத்தர் 1000 பேர் ஒருத்தர் பேசியிருக்கிறீங்களே, நான் 1000 பேருக்கு கூப்பிட்டு வர்றேன், 1000 பேருக்கு நான் கூப்பிட்டு வர்றேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னார். நான் நம்ம இங்கே வியாபாரிங்க ரவுடிசம் பண்ணுறீங்களாக்கா 45 இயர்ஸாக இருக்க மாட்டோம். நம்ம என்ன யாருக்கான கேளுங்க நம்மளை பற்றி, யாருக்கான சின்ன ஒரு ஃபால் இருக்குதான்னு சொல்லிட்டு. லேடிஸ் ஆகட்டும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும், யாரன்னா அந்த மாதிரி இங்கே இதெல்லாம் வியாபாரிங்க மார்க்கெட்காருக்கு இருக்கிறாங்க, நான் எப்படிப்பட்டவன்னு கேளுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அனாவசியத்தான கூட்டத்தில் வந்து கலீஜ் பேசு நம்ம கேட்டுக்கிறது நம்மளுக்கு அது பிடிக்காது. இது தேவையா? இது வந்துட்டு எங்களுக்கு கிரவுண்ட் கொடுத்தது. அந்த கிரவுண்டுக்கு ரெண்ட் 60 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். இல்லை இல்லை, அது நம்ம கிடையாது. 60 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம கிடையாது. 60 ரூபாலேருந்து இப்போது 6000 ரூபா ஆனாக்கா இது எந்த ஒரு நியாயம்? அதனால தான் எங்கள்னால கட்ட முடியலம்மா. ஏன்னா நீங்கள் வாடகை 10% போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாக்கா இங்கே பிஸ்னஸ் இல்லை. நான் வண்டியால் தான் இருக்குது மார்க்கெட்டில், எல்லாரும் கோல்டன் போட்டு வாழ்ந்துருக்கிறாங்கோ அப்படின்னு சொன்னேன் நான். இந்த கோல்டன் இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி 10% வாடகை கொடுத்துட முடியும்? அதனால நான் எல்லாரும் சார்புகளில் நான் கேட்டேன், எனக்கும் அது கெயின் இருக்குது, அவங்களுக்கும் கெயின் ஆகட்டும் 100%. அது நான் ஒரு 50% பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி நீங்கள் எல்லாரும் வந்துட்டு கூட வந்து நானும் கமிஷனர் இருக்கும்போது வந்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பேசுறதுக்காக இங்கே பார்த்தேன். நான் ஒருத்தர் இல்லை, அவங்கவுங்க ரொம்ப கஷ்டம். இங்கே மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க பிஸியில் அவங்கவுங்க இருக்கிறாங்க, யாரும் ஒன்றும் சேர முடியல. சரி சரி, நான் எடுத்த பேச்சு எந்த நீங்கள் கம்மி பண்ணியிருந்தாக்கா நான் சொன்ன பேச்சுக்கு நீ தாழ்த்தமான முறையில் கேட்டு நிற்கிற, நல்ல முறையில் ஆனால் சொல்லிட்டு எனக்கு ஒஸ்திக்கு நீ எனக்கு கம்மி பண்ணியிருந்தாக்கா ஒன்றா வந்துட்டு கம்மி பண்ணி போயிருக்குவாங்க யாரு எல்லாருமே. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன தான் பை என்னதான்னாக்கா யாரை மீட் பண்ண போறீங்க நாளைக்கு? மேடம் நான் கவர்மெண்ட் நாங்கள் ஓட் போட்டால் கவர்மெண்ட் உட்கார வைக்கிறோம். நாங்கள் எங்களுதுன்னா யாருது? யார் பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ சார் எங்களுக்கு எம்எல்ஏ மேடம் தான் ஒரு நியாயம் பண்ணோம் சார். ஏன்னா இருக்கிற சுப்பீரியர் பவர் அவங்க தான் கேஜிஎஃப். இப்போ வேறு யாரும் போய் நான் கேட்க முடியாது. ரூல்ஸ் பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க. மேடம் தான் நம்மளாம் எல்லாம் ஓட் பண்ணி லேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த அம்மா தான் எங்களுக்கு எதாவது செய்யணும். அவங்கள தான் நம்பி இருக்கிறோம். தயவுசெய்து அவங்க தான் எதனா பண்ணணும். எல்லாருக்கும் வந்துருக்குது கொஞ்சம் பேர் தான், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வெளியில் போயிட்டு சண்டே ஃபங்க்ஷனு வெளியூர்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 50 பேர் வருவாங்க. இல்லை அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறாங்க, யாரும் வர முடியல. இதுதான் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் நீங்களும் அது நியூஸில் அப்டேட் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் நியாயம் பண்ணுங்க. பொலிட்டிக்கலாக சொல்யூஷன் ஆகலைன்னா லீகலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தெரியல சார். நம்ம லீகல் அட்வைஸ் தான் கேட்கணும் சார். இது மேலே கேட்கணும், அது நம்மளுக்கு தெரியாது. லீகல் அட்வைஸர் தான் கேட்கணும் சார். நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, லீகல் பற்றி தெரியாது. ஏன்னா நீங்கள் ஆக்ஷனில் எடுத்துக்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாங்க சார். தாஸ் சார் இருக்கும்போது ஆக்ஷனில் விட்டு தான் எல்லாரும் எடுத்துருக்குது. காலியோட தான் கொடுத்தாங்க. நம்ம தான் எல்லாம் கட்டிக்கிறது. நம்ம தான் எல்லாரும் ஒரு கடைக்கு 3 லட்ச ரூபா போட்டவங்க கட்டு சொந்தமாக கட்டிக்கிறது. காலி கிரவுண்ட் தான் கொடுத்தது ரெண்டுக்கு. நம்ம கட்டிஷன்லாம் இருக்கிறோம் எல்லாமே. இப்போ உள்ள அவங்க பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க சார். கடையில் சார் வந்து இஷ்டம் எதனா நைட்டாக யாரா கேஷ் கூட வச்சிருப்பாங்க. நாளைக்கு தெஃப்ட் நீங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துவாங்களா சொல்லுங்க. நீங்களே கேஷ் கூட வச்சிருப்பாங்க சார். ஒரு பொருள் இருக்கும், வேல்யூ பஸ் கூட இருக்கும் சார். நம்பர் கவர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் நோட்டீஸ் கொடுக்கலன்ட்டு தானே இவ்வளோ இது.
ஆமாங்க, எதுவுமே இல்லைங்க. அது பாருங்க, அது legal சொல்றதை கேளுங்க. சரி, சப்போஸ் நோட்டீஸ் கிடையாது, ரெண்ட் தான் நம்மளுக்கு பிரச்சனைங்க. இப்போ லீகலா ஃபேஸ் பண்ணுவாங்க. தப்பா இந்த ரெண்ட் தான் பிரச்சனை. இல்ல சார், ரெண்ட் தான் சார் ப்ராப்ளம் இங்க. இப்போ நீங்க ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நாங்க கட்டறதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்க வந்து கட்டறதுலன்னு சொல்லி நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஃபிக்ஸ் ஆகிது இல்ல ரெண்ட் சார் ஃபிக்ஸ் ஆச்சு. இல்ல சார், ஏ கட்டிக்கு ஒரே இது பண்ணா இப்போ அந்த மார்க்கெட்ல ஆச்சு இல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா சார்? அது பண்ணாங்க சார். இது சேர்த்து தானே இல்லையா? இது வந்து டி குரூப் இல்லையா சார்? ஏ பி சி டி போட்டாங்க. டி இருக்குறவனா மேடம் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. பஞ்ச போர்டு கூட பாருங்க. நீங்க ஆமா ரெண்ட் ஜாஸ்தியா இருக்குது, அது கம்மி பண்ணுங்க. நாங்க கட்டறதுக்கு ரெடியா இருக்கோம். ரெண்ட் கட்டறது இல்ல, எல்லாம் நாங்க சொல்றது இல்லங்க. எவ்வளவு ஜாஸ்தி ஆகிது? 4500 ரூபாய் போடுறாங்க சார். 270 ரூபாய் கட்டணும் சார். நான் இப்போ அந்த மார்க்கெட்ல அவ்வளவுதான் 90 ரூபாய் வந்தது. 4.5 ரூபாய் அங்க வேற இங்க வேறன்னு கேட்டி உங்களை கன்சிடர் பண்ண சொல்றோம். இதுக்கு தான் நாங்க எம்எல்ஏ கேட்டுனேக்குறோம், கன்சிடர் பண்ணுங்கன்னு. நாங்க வேற எதுக்கும் கேட்கலையே. அங்க அவ்வளவு போட்டுக்கிறீங்க, எங்களுக்கு வந்து கம்மி பண்ணுங்கன்னு கேக்குறோம். அவங்க ஒரு நாளைக்கு ಎತ್ತುவாங்க, ஒரு ಅವರ್ல ಬಂದಿದ್ದಾರೆ. ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕಡೆಯಿಂದ JCB ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಒಂದು 10 ಅಂಗಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಡೆಮಾಲಿಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ವಿತೌಟ್ ಪ್ರಿಯರ್ ಇಂಟಿಮೇಷನ್ ಸರ್. ಯಾರಿಗೂ ಹೇಳಲಿಲ್ಲ, ನೋಟಿಸು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ಬಟ್ ಏನು ರೀಸನಲ್ಲಿ ಡೆಮಾಲಿಷನ್ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬೆಳಗ್ಗೆ ಆಮೇಲೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದು. ಇವಾಗ ಎಲ್ಲ ಬಂದು ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಇಷ್ಟಿದೆ, ಇನ್ನೂ ಕೂಡ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಬರೀ ಒಂದು 25% ಬಂದಿದ್ದಾರೆ. ಇನ್ನು 70% ಊರಲ್ಲಿಲ್ಲ. ಸಂಡೇ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಔಟ್ಸೈಡ್ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಬೆಳಗ್ಗೆ ಅದು ಸಂಡೇ ಟೈಮು, ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಲಿಡೇ ಎಲ್ಲ. ಇಂಥ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಿಯರ್ ಇಂಟಿಮೇಷನ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಇರೋ ನೋಡಿದ್ದಾರೆ, ಒಲ್ಲಲ್ಲವ್ರು ಬಂದಿದ್ದಾರೆ ಜೊತೆಗೆ. ಏನಂದರೆ ಕಮಿಷನ್ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೇಳಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಇವರೆಲ್ಲ ಕೇಳಿದ್ರಂತೆ, ಯಾಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡೆಮಾಲಿಷನ್ ಮಾಡ್ತೀವಿ ಸರ್, ನಮಗೆಲ್ಲ ಹೇಳ್ಬಾರ್ದಾ? ನೀವು ಒಂದು ಪ್ರಿಯರ್ ಇಂಟಿಮೇಷನ್ ಇಲ್ಲದೆ ನೀವು ಬಂದು ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗೆ ಸರ್? ನಿಮ್ಗೆಲ್ಲ ಹೇಳ್ಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಇದು ನಮ್ಮದು ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. ನಮ್ದು ಅಂದರೆ ಅದು ಯಾರ್ದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಮ್ದು ಅಂದರೆ ಯಾರ ಮನೆ ಆಸ್ತಿ ಇದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಪ್ರಿಮಿಸಸ್. ಗೌರ್ಮೆಂಟ್ ಯಾರು? ಪಬ್ಲಿಕ್ ಫಾರ್ಮ್ ಮಾಡೋದೇ ಗೌರ್ಮೆಂಟು. ಬೇರೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ಇವ್ರು ಬಂದು ನಮ್ದು ಯಾರ್ದು? ಯಾರ ಮನೆ ಇದು? ಯಾರ ಮನೆ ಆಸ್ತಿ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಪಬ್ಲಿಕ್ದು. ಗೌರ್ಮೆಂಟ್ ಈಸ್ ಪಬ್ಲಿಕ್ ಓನ್ಲಿ, ಪಬ್ಲಿಕ್ ಬೈ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಲ್ವಾ? ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಒಂಥರ ರಫ್ ಆಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ವಲ್ಗರಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂಥರ ಗಲ್ಲಿ ಮಾತೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಅದು ತಪ್ಪೋದು. ಒಂದು ಲೀಡರಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಬಾರ್ದು, ಗೌರವ ಕೊಡಬೇಕು. ನಾವು ಹೇಳ್ಬಾರ್ದು, ನಮ್ಮ ಕಷ್ಟ ಸರ್. ಅದೇ ಅವ್ರ ಮನೆ ಅವ್ರ ಅಂಗಡಿ ಯಾರಾದ್ರು ಹೊಡೆದ್ಬಿಟ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರ? ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಅವರು ಪೈನ್ ಅವ್ರಿಗೆ ಇರುತ್ತೆ, ಕೇಳ್ತಾರೆ. ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೇಳಬೇಕು. ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಒಂಥರ ಇದು ಮಾಡೋದು, ಒಂಥರ ರಫ್ ಆಗಿ ಮಾತಾಡೋದು, ಒಂಥರ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಇವರು ತುಂಬ ಬೇಜಾರಾಗಿದೆ, ನೋವಾಗಿದೆ, ತುಂಬ ನೋವಾಗಿದೆ. ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಮಾಡಬೇಕು ಸರ್. ಫರ್ದರ್ ಇವಾಗ MLA ಮೇಡಮ್ ಹತ್ರ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ ಸರ್. ಮೇಡಮ್ ಏನಾದ್ರು ಸ್ಟೆಪ್ ತೊಗೊಂಡು ಎಲ್ರಿಗೂ ಒಂದು ಅನುಕೂಲ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಅಂಗಡಿ ದಯವಿಟ್ಟು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಬಾರ್ದು. ಸುಮಾರು ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಇದೆ ಇದರಲ್ಲಿ. ಒಂದು ಅರ್ಧ ಭಾಗ ಅಂಗಡಿಗಳಿಟ್ಟು ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೈನಲ್ಲಿದೆ, ಅಲ್ಲಿ ಗೋಡನ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಬೇರೆ ನಿಯರೆಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ವ್ಯಾಪಾರಿಗಳಿಗೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋದು ಇದೇನೇ ಜಾಗ, ಗೋಡನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕರೆಕ್ಟಾಗಿ ಕಟ್ಟಾಗಿದ್ರು, ಬಾಡಿಗೆ ಎಲ್ಲ ಕಟ್ತಾ ಇದ್ರು. ಸಡನ್ನಾಗಿ ಓವರ್ ರೈಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಜನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಪಾಪ. ತುಂಬ ಬಾಡಿಗೆ ಹೆವಿ ಇದೆ. ಲೆಸ್ ಮಾಡಿದ ಒಂದ್ಸರಿ MLA ಮೇಡಮ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಈ ಸ್ಪಾಟ್ನ. ಅವಾಗ ವ್ಯಾಪಾರಸ್ಥರೆಲ್ಲ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಮೇಡಮ್ ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ನಾನು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಕಡಿಮೆ, ಇವಾಗ ಯಾರು ಸದ್ಯಕ್ಕೆ ಕಟ್ಟಬೇಡಿ, ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಕಡಿಮೆ ಮಾಡಿ ನಿಮ್ಗೆ ಇದು ಮಾಡ್ತೀನಿ, ಆಮೇಲೆ ನೀವು ಕಟ್ಟ್ರಿ ಅಂತ ಮೇಡಮ್ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅದು ವೀಡಿಯೋನು ಒಂದು ವ್ಯಾಪಾರಿ ಹತ್ರ ವೀಡಿಯೋನು ಇದೆ, ನಿಮ್ಗೆ ತೋರಿಸಿರ್ತಾರೆ. ಸದ್ಯ ನಿಮ್ಗೆ ನೋಡ್ಬೋದು, ಮೇಡಮ್ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಇವಾಗ ನಾವು ಬೇರೆ ಏನಿಲ್ಲ ಸರ್, ಬರೀ ಮೇಡಮ್ಗೆ ಕೈ ಮುದ್ದು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ಇಷ್ಟು ಫ್ಯಾಮಿಲಿ ಸಫರ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು பத்திரிகையாளர்கள்லாம் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை கூப்பிட்டுக்கிற உத்தேசம் என்னன்னா, காலையில் பில்லு மார்க்கெட்டில் அண்ணாத தேஷன் காலிக்கிற இடத்த நாங்கள் வந்து டிஸ்மாயில் பண்ணுறதுக்கு நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து போனோம். போன பிறகு அங்கே வந்து கடைக்காரெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி எங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஒரு வாரமாக நான் வந்து அங்கே சுற்றினே இருக்கேன், எனக்கு ஓனர் யாருன்னு தெரிலன்றாங்க பில் கலெக்டர்ஸு. அவங்க வர்றதே இல்லை சார், பூட் போட்டு வச்சுக்கிறாங்க சார், எல்லாம் காலிக்குது சார் அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு 4 வருஷமாக 4-5 வருஷமாக ஒரு வாடகை கட்டுறதில்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வாரமாக போயிட்டு சுற்றி அங்கே இருக்கிறவங்ககிட்ட அந்த ஃபயர்வுட் ஷாப் ஒன்று இருக்குது, அந்த வெறும் தொட்டின்றது மாத்திரம் ஒன்று இருக்குது. அந்தால ஒரே கடைக்கு வந்து அந்தால 10 கடை பிடிச்சினுக்கிறான். எவ்வளோ? 10 கடை பிடிச்சினுக்கிறான். 10 கடை பிடிக்காம இந்த பக்கம் ரோடு பிளாக்கு, அந்த பக்கம் ரோடு பிளாக்கு. நீங்கள் போயிட்டு அங்கே வீடியோ வேணா எடுத்து பாருங்க. அந்த ஆளுக்கு நம்ம சொன்ன காலி பண்ணுன்னு 20 முறை காலி பண்ணி வச்சுக்கிறோம். நாங்கள் காலி பண்ணிட்டு வர்றது நைட்டில் எட்டு வந்து லோடு போடுறது. அந்த மாதிரி அந்த புள்ளி மார்க்கெட்டை வந்து அந்த ஆள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறது. அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்தோம். அந்த பக்கத்தில் சீமக்கறி கோடன் இருக்குது.
அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், நாங்கள் வந்து இந்த பில்டிங் டெமாலேஷன் பண்ண போகிறோம், இங்கே சைக்கிள் ஸ்டாண்டு வருது, அதனால் இது ஸ்கூட்டர் ஸ்டாண்டு வருது, 4 வீலர் ஸ்டாண்டு வருது, காலி பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி இன்னொன்றுக்கு இது முனிசிபாலிட்டி பர்மிஷனில் அந்த போர்டும் கிடையாது, அது கடை நம்பரும் கிடையாது, 4 கடை. அவன் அண்ணாதிராஜா நைட்டோட நைட்டு கட்டிட்டு இருக்கிற கடை அது. அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுத்தோம். வேறு யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவேர்னஸ், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறவங்களெல்லாம் அவேர்னஸ் கொடுத்து வெறும் 4 கடை ஒடிச்சோம். ஒடிச்ச பிறகு வருவாங்கன்னு. அப்புறம் அவங்க ஒடிச்ச பிறகு அவங்க வந்தவங்களுக்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. நான் கொடுத்தேன், இன்னொரு நாள் ஒரு டைம் கொடுக்குறாங்க, 2 நாள் இது பண்ணிக்கோ அப்படின்னு. இல்லை சார் எங்களுக்கு கஷ்டம், இந்த இப்படி இருக்குது, தாக்கலை இருக்குதுன்னாங்க. நீ போயிட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர்கிட்ட பேசு, உன்னுடைய பேப்பர்ஸ் என்ன இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுன்னாரு. இன்னொருத்தர்கிட்ட நான் என்ன சொன்னேன், சாசகரே எங்களுக்கு பதிலாக, சரி சாசகர்கிட்ட கூட போயிட்டு பேசுன்னு நான் அன்பாக தான் சொன்னேன். இதில் வந்து நான் இந்த ஊர் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்னு, இந்த ஊரில் பிறந்தவன், இந்த ஊருக்காக உழைக்கிறவன், அவனுக்கு என்ன நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமா? நான் என்ன மரியாதை இல்லாதாலா, மரியாதை தெரியாதாலா? அது ஒரு பக்கம் ஆகட்டுங்க. உணர்ந்த என்ன சொல்கிறான், இதே டிவியில் பாருங்க, ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாங்கள் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து கட்டினுக்கிறோன்றான். லஞ்சம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்குறோம், நாங்கள் சும்மா கட்டிக்கல. யாருக்குள்ள லஞ்சம் கொடுத்த? லஞ்சம் கொடுத்து கட்டினாவே இல்லீகல். கரெக்டா இல்லையா? நீ லஞ்சம் கொடுத்து கட்டிக்கவும் கட்டிக்குவ, எனக்கு முனிசிபாலிட்டிக்கு காசை கொடுக்க மாட்டேன். அப்போ உனக்கு வந்து 75 பேருக்கோசரம் நான் 2 ஏக்கரா வந்து என் ஊரில் 2 ஏக்கரா ஹிருதயபாக்கத்தில் வந்து நாங்கள் விடணுமா? அங்கே வந்து கிளீன் பண்ணி கீழே சைக்கிள் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, மேலே காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 அடுக்கு மாடி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பன்ஸ் கின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுக்கின்னு அது அழகாக பண்ண போகிற நேரத்தில் இவனு யாராவது ஒருத்தர் வந்து 3வது ஆள் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணால் ஊர் டெவலப்மெண்ட் ஆகுமா? அப்புறம் இன்னொருத்த சொல்கிறான், நாங்கள் மதன் மேலேயும் மேடம் மேலேயும் நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு. நான் உனக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவன் மேலே. ஏற்கனவே நான் யார் லஞ்சம் கொடுத்து கட்டினா நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். யார் என்ன என் பேர் மேடம் பேர் சொன்னா நான் அவன் பேரில் கூட நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பொதுமக்கள் தலைவர்கள், தங்க வயல் தலைவர்கள், உங்களை எல்லாம் கையை கும்பிட்டு கேட்குறேன், நாங்கள் பண்ணுறது தப்பா? 4 கோடி நீ வாடகை கட்டல, 5 வருஷம் நீ இழுவையில் கடை ரன்னா இல்லை, ஒரு கடை கூட அங்கே வந்து ரன்னிங்கில் இல்லை. அது வெறும் தட்டி விட்டாக்கா வேற எந்த கடையும் வந்து அங்கே ரன்னிங்கில் இல்லை. நாங்கள் யார் வயிற்று மேலே அடிக்கல. நான் வியாபாரிக்கு விரோதி இல்லை, வியாபாரிகளுக்கு நான் விரோதி இல்லை. மார்க்கெட்டில் இன்னைக்கு இதே பஸ் ஸ்டாண்டில் வந்து வெஹிக்கிள்களெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் வந்து எவ்வளோ நல்ல மாதிரி இருக்குது, எவ்வளோ பேர் வந்து நிம்மதியாக வராங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த வெஹிக்கிள் இல்லாமல் நடமாட்டம், இதை ஜனங்க வந்து அங்கேயே வண்டிகளை போட்டு இல்லீகல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இது பண்ணோம். அதுக்கு அந்த அசோசியேஷன் 2 அசோசியேஷன், ஒரு அசோசியேஷனுக்காரன் வந்து வண்டி உள்ள விடணுன்றான், இது 2 வீலர்ஸு உள்ள விடுறோன்றான். அங்கே வியாபாரம் ஆகிறது இல்லையா? வண்டி வரலைன்னா வியாபாரம் ஆகலை. இது என்ன கணக்கு பாரு, பஸ் ஸ்டாண்டுக்கோசரம் கடை கட்டினாங்களா இல்லை 2 வீலர்ஸுக்கோசரம் நீ வியாபாரத்துக்கு கடை கட்டினாங்களா? பஸ்ஸில் வரவங்க தானே அதுக்கு கடை வாங்கணும். 2 வீலர் நீ அப்போ 2 வீலரை பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சுட்டு பஸ்ஸில் வெளியே ஓட்டிடலாமா? பஸ் ஸ்டாண்டை வந்து வெளியே வச்சிடலாம், 2 வீலரு பஸ் ஸ்டாண்டை பண்ணிடலாம். உங்களுக்கு இதாக தானே ஒரு யூனியனுக்காரங்க, நீ அசோசியேஷனுக்காரங்க, நீ வந்து நியாயமான ஆள் இருந்தா கேஜிபி நல்லா உதாராவது, இந்த மாதிரி வேட்டுக்கெல்லாம் தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னோம். எந்தெந்த கடைக்காரன் வந்து வாடகை கட்டலையோ அவனை வாடகை கட்ட வைக்கணும். எவன் வந்து அந்த ரோடெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறான் பாரு, ஒரு கடை முன்னாடி இன்னொரு கடை அவனுக்கு வாடகை, அந்த கடைக்காரன் வசூல் பண்ணுறான் வாடகை, அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீ அசோசியேஷன்னா என்ன, உங்கள் வியாபாரிகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குறது தான் அசோசியேஷனு. ஐயோவிதான பண்ணுறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பொம்பளைங்க நடமாட்டத்துக்கு ஆகிறதுல உள்ளோம், இன்னும் ஒரு பொம்பளை தான் போனோம், ஒரு ஆள் தான் போனோம் வரணும். மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகட்டு போயிருக்கு. அதெல்லாம் வந்து திருத்தது யார்? அசோசியேஷன். என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க? கமிஷனர் டிசி வந்து அன்றைக்கி காரி துப்பிட்டு போனார், தூன்னு துப்பிட்டு போனார். என்ன மார்க்கெட் இப்படி இருக்குதுன்ட்டு. அது மேலே வந்து நம்ம கமிஷனர்லாம் போயிட்டு ஒரு சங்கக்காரர்கிட்ட கொடுத்தாங்களே, சங்கக்காரை நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதனா எடுத்தீங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது தப்பு. ரோடுங்களா, ஃபுட்பாத் மீன்ஸ் ரோடு எங்கே இருக்குதோ அங்கே பக்கத்தில் தான் ஃபுட்பாத்து. பஜார் உள்ள வந்து ஃபுட்பாத்து கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? அதனால் தயவு செஞ்சு கேஜிஎஃப் ஜனெல்லாம் எனக்கு ஒத்துழைக்கணும், கேஜிஎஃப் தலைவர்களெல்லாம் ஒத்துழைக்கணும்.
கேஜிஎஃப்ல இருக்கிற மீடியாலாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். நாங்கள் யார் வயிற்று மேலே வியாபாரி மேலே அடிக்கலை. நாங்கள் லீகலாக இல்லீகலாக இருக்கிறது தான் நாங்கள் டச் பண்ணுறோம். வேறு எதுவும் நான் டச் பண்ணுறதுக்கு போகிறதில்ல என்ன. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கூட அங்கே ஃபோட்டோ பிடிச்சி அது என்னென்ன இருக்குது அது உண்மையாக பொய்யா நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பப்ளிக் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். பப்ளிக் சப்போர்ட் லீடருங்க சப்போர்ட் வச்சு நான்